இன்றைய தினம் நாம் காணவுள்ள இந்த மகரஜோதி தரிசனத்தின் தத்துவம் என்ன தெரியுமா? இன்றைய தினம் துவங்கி நவக்கிரக நாயகர்களுள் பிரதானமான சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறார். மகரம் என்பது ஒரு ராசியை குறிக்கக்கூடியது. ஜோதி என்பது ஒளியை குறிக்கக்கூடியது. இன்றைய தினம் பொன்னம்பலமேட்டில் இருந்து மாலை சுமார் 6 மணி வாக்கில் ஐயப்பன் தனது தரிசனத்தை ஜோதி சுரூபமாக பக்தர்களுக்கு அருள இருக்கிறார். இந்த தரிசனத்தை தான் மகர ஜோதி என்று நாம் அழைக்கிறோம். கார்த்திகை மாதத்திலே விரதம் இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்கிற ஐயப்பன் பக்தர்கள் அத்தனை பேருமே எண்ணற்ற புலன் கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு அவற்றையெல்லாம் கடைபிடித்து இந்த ஐயப்பனை தரிசிக்க வருகிறார்கள். இதோ ஆலயத்தினுள் எண்ணற்ற அன்பர்கள், எண்ணற்ற பக்தர்கள் அந்த மகர தரிசனத்திற்காக, மகரஜோதி தரிசனத்திற்காக கூடியிருக்கின்ற காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபரிமலையில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பொன்னம்பலமேடு. பொன்னம்பலமேடு என்பது பொன் என்பது தங்கத்தையும், அம்பலம் என்பது கோவிலையும், மேடு என்பது மலையையும் குறிக்கக்கூடியது. அந்த பொன்னம்பலமேட்டிலே பக்தர்கள் கண்களுக்கு தெரியாத வகையில், அதாவது அரூபமாக ஐயப்பனுக்கு ஒரு தங்க ஆலயம் அமைந்துள்ளதாம். அந்த ஆலயத்திலே ஐயப்பனுக்கு ஒரு விக்கிரகமும் காணப்படுகிறதாம். ஆனால் அந்த ஐயப்பன் ஆலயமும் அந்த ஐயப்பன் விக்கிரகமும் எந்த ஒரு பக்தரின் கண்களுக்கும் தெரியாது. அந்த பொன்னம்பலமேட்டிற்கு அத்தனை சுலபமாக பக்தர்கள் செல்ல முடியாது. இந்த மகரஜோதி காலத்தில் மட்டுமே அங்கிருந்து தரிசனம் தரக்கூடிய ஐயப்பனை ஜோதி சுரூபமாக பக்தர்கள் தரிசிக்க முடியும். இந்த பொன்னம்பலமேட்டிலே ஐயப்ப பகவான் துறவு கோலத்தில் துறவியாக தியானத்தில் இருப்பதாக ஐதீகம். அந்த ஐயப்பனை எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது என்பதற்காக அந்த இடத்திற்குள் எந்த ஒரு பக்தருக்கும் அனுமதி இல்லை. அதே சமயத்தில் பொன்னம்பலமேட்டில் தரிசனம் தருகிற அந்த ஜோதி சொரூபனான ஐயப்பனை சபரிமலையின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் தரிசிக்கலாம். சன்னிதான திருமுற்றம், அன்னதான கூடம், மாளிகைபுரம், பேரூர் தோடு, சரங்குத்தி போன்ற பல இடங்களில் இருந்து இந்த ஜோதி தரிசனத்தை பக்தர்கள் தரிசிக்கலாம். அதாவது ஐயப்பனே தனது பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் 3 முறை இன்றைய தினம் காட்சி தருவான். இதைத்தான் மகர ஜோதி என்று நாம் அழைக்கிறோம். இத்தகைய ஒரு மலைக்கு மேல் அமைந்திருக்கக்கூடிய அந்த இறைவனை தரிசிக்க செல்கிற போது எண்ணற்ற கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக புலால் உண்ணுதலை தவிர்த்து, அசைவத்தை முற்றிலுமாக மறுத்து, மது எவற்றையும் தொடாமல் பக்தர்கள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள். இன்றைய தினம் இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த ஐயப்பன் ஆகப்பட்டவர் திருவாபரணம் அணிந்து காட்சி தரப்போகிறார். திருவாபரணம், ஆபரணம் என்ற சொல் நம் அனைவருக்குமே தெரியும். மனிதர்கள் அணிந்து கொள்ளக்கூடியது ஆபரணம், இறைவனுக்கு அணிவிக்கக்கூடியது திருவாபரணம். இதோ சந்நிதிக்கு முன்னால் பக்தர்கள் இருக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஐயப்பனுக்கு இன்றைய தினம் திருவாபரணங்கள் அணிவிக்கப்படும். இந்த திருவாபரணங்கள் எங்கிருந்து வரும் தெரியுமா? பந்தட அரண்மனையில் இருந்து புறப்பட்டு வரும். சுமார் 3 நாட்களுக்கு முன்னால் புறப்பட்டு இன்றைய தினம் மலையை அடைந்து ஐயப்பன் சன்னிதானத்தை அடைந்து அந்த திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு கொடுக்கப்படும். இந்த திருவாபரணத்தை சுமந்து வரக்கூடிய அன்பர்கள் தொடர்ச்சியாக இந்த குடும்பத்தினர் மட்டுமே சுமந்து வருவார்கள் என்கிற நெறிமுறை உண்டு. எப்படி திருவண்ணாமலை தீபத்திற்கு கொப்பரையை சுமந்து செல்வதும் திரிகளை சுமந்து செல்வதும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தாருக்கு மட்டும் காணப்படுகிறதோ, அதே போலத்தான் இந்த பெட்டிகளை சுமந்து வருவதும். இந்த குடும்பத்தை சார்ந்த அன்பர்கள் இந்த பெட்டிகளை சுமந்து வருவதற்கு முன்னால் விரதம் இருந்து அந்த பெட்டிகளை சுமந்து வருவார்கள். அந்த பெட்டியிலே 3 பெட்டிகள் காணப்படும். தங்க ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள், கொடிப்பெட்டி என்று சொல்லப்படும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.